ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ரெசிபி வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் ஆயில் அண்ட் கீ அப்ளை பண்ணிவிட்டு 2 ஆனியன் நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 3 மிளகாய், 2 தக்காளி, தேவையான அளவு மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். பட்டை, ஏலம், கிராம்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் பால் நான் ஆட் பண்ணுறேன். நான் எடுத்துக்கிறது பாஸ்மதி ரைஸ் என்றதுனால 1க்கு 1.5 கப் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸை பண்ணுறதா இருந்தால் 1க்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா கவர் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு தம் போட்டு எடுத்தால் நமக்கு தேவையான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி தம் போட்டு எடுத்தால் நம்ம வெஜ் புலாவ் ரெடி. இதை நாம் மட்டன் கிரேவி ஆர் இறால் கிரேவியோடு சர்வ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மட்டன் கிரேவியோட லிங்க்கும் இறாலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.